நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா கூட மொட்டை மாடிக்கு வராரு. அங்க வந்து அங்க இருக்கிற செடிகள் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ரசிக்கிறாரு. போதாத குறைக்கு நம்ம வெண்பாவோட டாடா இப்படி டாடா இருக்கு என்னோட தெரேசாவோட மாடி தோட்டம் அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா வந்து சொல்றாங்க. அதாவது மதர் தெரேசா அப்படின்னா மலியம்மா அப்படின்றவங்கள தான் வந்து மீன் பண்ணுது. அதனாலதான் நம்ம வெண்பா வந்து விஜய் கிட்ட அப்படி சொன்னாங்க. நம்ம விஜய் வந்து வெண்பா குட்டி ரொம்ப அழகா இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா, நீயே இது எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம விஜய் வந்து வெண்பா கிட்ட கேக்குறாங்க. வெண்பா வந்து நான் மட்டுமே செஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது டாடா, ஏன்னா என்னோட மல்லியம்மா நான் 2 பேரும் சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா வந்து சொல்றாங்க. மல்லியோட முகத்துல ஒரு சின்ன ஸ்மைல் வருதுங்க. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா ரொம்பவே கோவமா தான் இருக்காரு. அந்த முகத்தை ஒரு ஸ்மைலா வச்சுக்கிட்டு நம்ம மல்லியை பார்த்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அந்த நேரத்துல நம்ம வெண்பா பார்த்தனா டாடா டாடா இந்த ரோஸை பறிங்க, நீங்களே பறிச்சு மல்லியம்மா கையில கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா சொல்றாங்க. விஜய் வந்து ரொம்பவே யோசிக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த வெண்பா வந்து இவ்வளவு சீக்கிரமா வந்து விஜயை கூட்டிட்டு போறான்னா அப்படி என்னதான் நடந்திருக்கும் அப்படின்றதுக்காக அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வேவு பார்த்துக்கிட்டே வராங்க. அந்த இடத்துல நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா வெண்பாவோட பேச்சை வந்து மீறவே முடியாது. அதனால அவரே ரோஸை பறிச்சு நம்ம மல்லி கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு எதிர்பார்க்காத தருணங்கள் அப்படின்னு சொல்லிட்டே தாங்க சொல்லணும். மல்லியோட லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். விஜய் கோவமா இருக்காரு, சந்தோஷமா இருக்காரு, அது அப்புறப்பட்ட விஷயம். ஆனா அவரோட கையால ஒரு ரோஸை பறிச்சு நம்ம மல்லி கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு சந்தோஷமா ஏத்துக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் வெண்பா வந்து டாடா நீங்க வந்து ரோஸை கொடுங்க, நான் வந்து போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. ஸோ வெண்பாக்கு ரொம்பவே சந்தோஷங்க. மல்லிக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பக்கம் இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வயிற்றுச்சலோட இருக்காங்க. என்னடா நம்ம நினைச்சது ஒண்ணு இங்க நடக்கிறது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழவி எப்படியாவது அவளை கடிக்கும், அவ வந்து வழியால துடிக்குவா, அதை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சா இங்க நம்ம நினைக்காது எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் டென்ஷனோட கீழே போயிடுறாங்க. உடனே ரஞ்சிதா என்ன ராஜிமா பாத்தீங்களா ராஜிமா இந்த வேலையெல்லாம் நீங்க எதுக்காக செஞ்சீங்க, ஆனா அங்க எவ்வளவு ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கு, இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் வந்து அந்த வெண்பாடா அப்படின்ற மாதிரி ரஞ்சிதா சொல்றாங்க. ஆனா ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா ரஞ்சிதா நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லா பிளானும் கரெக்டா போயிட்டு இருக்கு, நீ எந்த உண்மையும் யார்கிட்டையும் சொல்லாம என் கூட இருந்தா போதும், நம்ம போட்ட பிளான் படி எல்லாமே நல்லபடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. உடனே ரஞ்சிதா வந்து மைண்ட் வாஷ்ல பேசிட்டு இருக்காங்க. என்னடா அதாவது போட்ட பிளான் எல்லாமே இவங்க தான், நம்மள எதுக்கு அதுல நடுவில் சேர்த்து விடுறாங்க, இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா பயப்படுறாங்க. அதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக தாங்க இருக்குது. ராஜேஸ்வரி என்ன தப்பு செஞ்சாலும் கண்டிப்பா அது வந்து ரஞ்சிதாவோட சேர்ந்துதான் செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.